அந்த காலத்தில் நம்மளுடைய மன்னர்கள்லாம் எதற்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க பாருங்களா. இப்போ நம்ம வந்து உலக புகழ்பெற்ற செஞ்சிக்கோட்டையில் இருக்கோம். செஞ்சிக்கோட்டையில் குதிரைலாயம் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கும். அந்த குதிரைலாயத்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாதை இருக்குது. அந்த பாதையில் 2 புறமும் பார்த்தீங்கன்னா வந்து மண்டபங்கள் இருக்குது. அதற்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு கால்வாய் போன்ற ஒரு அமைப்பு இருக்குது. இந்த பக்கத்துலேயும் இருக்குது, அதே போல் இந்த பக்கத்துலேயும் இருக்குது. அதாவது இந்த இடத்துல பேர் மொத்த மழைநீரும் பார்த்தீங்கன்னா வந்து மேலே இந்த சன்சைட் போல் இருக்குல்ல, இதில் பட்டி கீழே ஊற்றும். அப்படி ஊற்றுற தண்ணி பார்த்தீங்கன்னா வந்து இந்த கால்வாயில் வந்துடும். இந்த கால்வாயில் வந்ததுக்கப்புறம் இந்த கால்வாய் வழியாக கீழே இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்கா? இந்த சுரங்கப்பாதை வழியாக பார்த்தீங்கன்னா வந்து யானை குளத்துக்கு தண்ணி போகிற மாதிரி, அதாவது அண்டர் கிரவுண்ட்லேயே போகிற மாதிரி வந்து அந்த காலத்திலே ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இப்போ இங்கே ஒரு பேசேஜ் பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது. இந்த கால்வாயிலேருந்து அந்த கால்வாய்க்கு தண்ணி போகணும். அதுக்காக பார்த்தீங்கன்னா இங்கே, அதாவது இந்த பாதைக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சுரங்கப்பாதை அமைச்சு இந்த தண்ணியை இந்த கால்வாயிலேருந்து அந்த கால்வாய்க்கு கொண்டு போயிருக்காங்க. இந்த மொத்த